நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த வேளையிலும் கூட யோவானின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் சீஷரோடும் நம்மோடும் இன்றைக்கு வேற்றுக்குணமாய் பேசுகிறாரோ அவை எல்லாவற்றையும் ஆவியானவர் நினைப்பூட்டுவார், ஞாபகப்படுத்துவார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். இந்த ஆவியானவரை குறித்து பார்க்கும்போது சொல்லப்படுகிறது, அங்கே என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவியானவர் நம்மை தேற்றுகிறவராக, நம்மை ஆற்றுகிறவராக, நம்மை தைரியப்படுத்துகிறவராக ஆவியானுடைய செயல் இருக்கிறது. மூவரும் ஒருவர் தான், திரியேக தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு விதங்களிலே நம் வாழ்க்கையிலே நாம் அவரை அனுபவிக்கும்படியாக தேவனுடைய அந்த செயல்களை பார்க்க முடிகிறது. பிதாவினுடைய சித்தத்தினாலே அங்கே சொல்லப்படுகிறவனமாக பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே ஆண்டவருடைய நாமத்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறியும்படியாக, அவருடைய ஆழங்களை புரிந்து கொள்ளும்படியாக பிதாவாகிய தேவன் எப்படி மனுஷகுமாரனை உலகத்துக்கு அனுப்பினாரோ அதுபோல ஆவியானவரை நமக்குள் அனுப்பும்படியாக பிதா விரும்புகின்றார். அந்த ஆவியானவர் நமக்குள் கடந்து வரும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் புதிய ஏற்பாட்டிலே 4 சுவிசேஷத்திலே போதித்தாரோ அவை எல்லாவற்றையும் நினைப்பூட்டுகிறவராய் நம் வாழ்க்கையிலே கடந்து வருவார். அப்படி கடந்து வருகின்ற போது நமக்குள்ளாக ஆவியுடைய பிரசனத்தை அதிகமாக அனுபவிக்க முடியும், அவருடைய ஆட்கொள்ளுதலை உணர முடியும். அந்த அனுபவமானது மேன்மையான அனுபவம். அந்த அனுபவத்தில் போகதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாமும் அதை விசுவாசிப்போம். மூவரும் ஒருவர் தான். நாம் ஆராதிக்கிற தேவன் திரியேக தேவனாக, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேவனை சொல்லி விளக்கங்கள் தெளிவாய் கொடுத்திருக்கிறபடினாலே நாம் தேவனை தெளிவோடு ஆராதிப்போம். பத்மூதீவினிலே பக்தனை தேற்றினீரே, பத்மூதீவினிலே பக்தனை தேற்றினீரே, என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே, என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவர் நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் ஆதியிலே இருந்தார். அதற்கு பின்னால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மாம்சமாய் வந்தார். வந்து உலகத்தில் வாழ்ந்தார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு நமக்கென்று ஆவியானவராகிய தேவனை அனுப்பினார். அவர் நமக்குள்ளாக நம்மை தேற்றுகிறவராக, நம்மை ஆற்றுகிறவராய் இருக்கிற அந்த கிருபை பெற்றிருப்பதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் ஆழமாய் உம்முடைய ஆண்டவரே கர்த்தாவே அந்த ஆட்கொள்ளுதலை அனுபவிக்கும்படியாக தேவன் என்னுடைய வாழ்வினை வெளிப்படுவீராக. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.